அந்த காட்டுல பார்க்கறதுக்கு எல்லா விலங்குகளும், பறவைகளும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காடும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த காட்டுல தான் காகம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காகத்துக்கு எல்லார் மேலயும் பயங்கரமான பொறாம. ஏன் அப்டின்னா, எல்லா பறவைகளும், விலங்குகளும் ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம மட்டும் எவ்ளோ கருப்பா இருக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. மற்ற பறவைகள்லாம் எவ்வளோ அழகா கலரா இருக்கிறாங்க. நான் மட்டும் எவ்வளோ கருப்பா இருக்கிறேன். அதனால நம்மளும் வெள்ளையாகணும். காகம் ரொம்ப அழகாவும், கலராகவும் மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு, இந்த காட்டுல ரொம்ப வெள்ளை நிறத்துல இருக்கிறது யாரு? அன்னப்பறவை தான். அந்த அன்னப்பறவை கிட்ட போய் நம்ம கேட்கலாம். அதுதான் பார்க்க ரொம்ப அழகாவும், வெள்ளை நிறமாவும் இருக்குது. அதுகிட்ட போய் நம்ம கேட்கலாம், உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காகம் அன்னப்பறவை கிட்ட போச்சு. அன்னப்பறவையே, நீ மட்டும் இந்த காட்டுல எவ்வளோ அழகாவும் உன் இறகுகள் எல்லாம் பார்க்கிறதுக்கு எவ்வளோ அழகா வெள்ளை நிறத்துல இருக்கு. நீயும் பார்க்கிறதுக்கு ரொம்ப கலரா அழகா இருக்கிற. ஆனா என்ன பாரு, எவ்வளோ கருப்பா அசிங்கமா இருக்கிறேன் பாத்தியா? நீ மட்டும் எப்படி இவ்ளோ கலரா இருக்கிற? நானும் அதே மாதிரி கலரா மாறணும். எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் அன்னப்பறவை கிட்ட கேட்டுச்சு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நான் தண்ணிக்குள்ளேயே வாழுறேன். அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள இருக்கிற பொருளை தான் நான் சாப்பிடுறேன். அங்க இருக்கிற செடி கொடிகளை பாசிகளை தான் நான் சாப்பிடுறேன். அதனாலதான் நான் கலரா இருக்கிறேன். நீயும் தண்ணிக்குள்ளேயே கொஞ்ச நாட்கள் வாழு. செடி கொடிகளெல்லாம் சாப்பிடு. அதுக்கப்புறம் நீயும் என்ன மாதிரி கலராக மாறிடுவ. நம்ம காடு வீடுன்னு அலையிறதுனாலதான் நம்ம இப்படி கருப்பா இருக்கிறோம் போல. நம்மளும் தண்ணிக்குள்ளேயே இருந்து தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த பாசி இலைகள் எல்லாம் சாப்பிட்டா நம்மளும் கலரா ஆயிடுவோம். காகம் தண்ணிக்குள்ள இருந்தாதான் வெள்ளையா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே கொஞ்ச நாட்கள் வாழ ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள இருக்கிற தாவரங்களையும் இலைகளையும் சாப்பிடவும் ஆரம்பிச்சது. காகம் கொஞ்ச நாட்கள்லயே ரொம்ப உடம்புக்கு முடியாம வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கடியில செத்தும் கிடந்துச்சு. இத பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? காகம் கலராகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துச்சு. ஆனா அது தண்ணிக்குள்ள வாழற உயிரினம் கிடையாது. அதனால காகத்துக்கு அந்த குளிர் தாங்க முடியாம அது உடம்பு சரியில்லாம இறந்துருச்சு. உன்னுடைய உடல் நிலைமையை பொறுத்து நீ இயற்கைக்கு ஒத்துதான் நீ வாழ முடியும். ஆனா உன்னுடைய நிலைமையை விட்டுட்டு அடுத்தவங்க நிலையை நீ வாழணும்னு நினைச்சனா கண்டிப்பா இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கும். இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.